டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்களை எல்லாம் பாதியிலேயே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இன்றைக்கு சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று. அப்படி 4 ஆண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலிலே கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர். இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல், 3ஆம் தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன. இனி அதிமுக தொண்டர்கள் ஏமாறாமல் படித்துக் கொண்டால் சரி. அவர் யாரையும் எந்த நேரத்திலும் கலட்டி விடுவார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது, எனக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம். கட்சி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடியவர். எனவே அவரால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவே முடியாது. அதாவது இன்றைக்கு மூஞ்சியை மறைத்துக் கொண்டு பலர் தெரிவித்தார்கள். அதிலே எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அமித்ஷா சந்தித்து வரும்போது இந்த உள்ள என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம். அதிமுக ஒரு திராவிட கட்சிகள்ல ஒன்று. ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய பாஜக உள்கட்சி பிரச்சனை எல்லாத்தையுமே பாஜக சொல்றது எப்படின்னு பாருங்க. நாங்கதான் அடகு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டோமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் எடப்பாடி மட்டும் அடகு வைத்து விட்டார், பொதுச் செயலாளர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு. ஆனால் அந்த தொண்டர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆட்சியை காப்பாற்ற பாஜக தான். அதனால நம்பியோட இருக்கணும். அந்த விசுவாசத்தை பாராளுமன்ற தேர்தலில் காமிக்கலைன்றதுதான் நாங்க சொல்றோம். நீ காமிச்சிருக்கணும்ல, அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கலட்டி விட்டுட்டு தனியா தானே நின்னீங்க, பலத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு. அந்த விசுவாசம் இருந்திருந்தால் அன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருப்பீர்கள் அல்லவா? ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானம் தான் முக்கியம். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறதுனால இப்ப தன்மானம் பற்றி பேசுகிறார். புதிய கட்சிகள் திமுக வந்தா எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தன்னை நம்பி வந்த யாரையுமே கலட்டிவிட மாட்டார். அவர்களை நட்போடு அரவணைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய தலைவர் தளபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.